அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிவன். இன்று நாம் பார்க்க இருப்பது 2018 நீட் தேர்வில் தாவரவியல் வினாக்கள், அதற்கான விடைகளும் பார்க்க இருக்கிறோம். Today we will discuss about previous year NEET paper botany part. நீட் தேர்வு என்பது மிக எளிமையான தேர்வு என்பதை முதலில் மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். It is a very easy and simplest examination. இங்கு நீட் தேர்வில் இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி 4 பகுதியிலிருந்தும் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் 45 வினாக்கள் கேட்கப்படும். ஒவ்வொரு வினாவிற்கும் 4 மதிப்பெண்கள் வழங்கப்படும். மொத்த மதிப்பெண்கள் 720. அந்த கேள்விகள் மிக எளிமையான கேள்விகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் 2018 தாவரவியல் வினாக்களை பார்க்க இருக்கிறோம். Pollen grains can be stored for several years in liquid nitrogen having a temperature of -80 degrees centigrade, -196, -120 degree, -160. திரவ நைட்ரஜனில் மகரந்த துகள்களை பல ஆண்டுகள் சேமித்து வைக்க இயலும். அத்திரவ நைட்ரஜனின் வெப்பநிலை -196 டிகிரி சென்டிகிரேட் என்பது சரியான பதிலாகும். Axin is not produced during photosynthesis. A. Nostoc, Zychus, green sulfur bacteria, Cara. இங்கு green sulfur bacteria is the correct answer. Nostoc, Zychus, Cara. இங்கு பார்க்கும்போது Zychus, Cara எல்லாம் Nostoc பொறுத்த வரைக்கும் ப்ளூ கிரீன் ஆல்கே, Zychus gymnosperm, Cara phycology ஆல்கல் பிளான்ட். இவற்றின் ஒளிச்சேர்க்கையின் பொழுது ஆக்சின் வெளியிடப்படுவதில்லை. Nostoc, Zychus பசுமை சல்பர் பாக்டீரியங்கள், Cara பசுமை சல்பர் பாக்டீரியங்கள் சரியான பதிலாகும். What is the role of NAD+ in cellular respiration? செல் சுவாசித்தலில் NAD+ இன் பங்கு என்ன? It function as an electron carrier. It is a nucleotide source for ATP synthesis. It function as an enzyme. It is the final electron acceptor for anaerobic respiration. செல் சுவாசித்தலில் AD+ இன் பங்கு என்ன? இது எலக்ட்ரான் கடத்தியாக செயல்படுகிறது என்பதுதான் சரியான பதில். இருந்தாலும் அடுத்த வாய்ப்புகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது ATP தயாரிப்பில் ஒரு நியூக்ளியோடைட் மூலம் அது ஒரு நொதியாக செயல்படுகிறது. அது காற்றில்லா சுவாசத்தின் கடைநிலை ஏற்பி. Which of the following element is responsible for maintaining turgor in cells? A. Sodium, B. Potassium, C. Magnesium, D. Calcium. கீழ்கண்டவற்றுள் எந்த தனிமம் செல்களில் விரைப்பு பராமரிப்பின் பொறுப்பேற்கிறது? A. Sodium, B. Potassium, C. Magnesium and D. Calcium. பொட்டாசியம் என்பது சரியான பதில். அப்போ விரைப்பு என்பதை நீங்கள் பார்க்கணும். டர்கார், வாட் இஸ் த டர்கார்? ஸ்டொமேட்டால இலை துளையில காப்பு செல்களுடைய டர்கார் பிரஷர், காப்பு செல்களுடைய விரைப்பழுத்தம், டர்ஜிடிட்டி, இட் இஸ் மெயின்டைன் பை த பொட்டாசியம் அயான்ஸ். Which one of the following plants shows a very close relationship with species of moth where none of the two can complete its life cycle without other? Yucca, banana, hydrilla, viola. கீழ்கண்ட எந்த தாவரங்களுள் ஒன்று அந்து பூச்சியின் ஒரு சிற்றினத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருப்பதனால் ஒன்றின்றி மற்றொன்று தனது வாழ்க்கை சுழற்சியை நிறைவு செய்ய இயலாது? யுக்கா, வாழை, ஹைட்ரில்லா, வயோலா. யுக்கா என்ற தாவரம் தான் சரியான பதில். In which of the following forms is iron absorbed by plants? Ferrous, free element, ferric, both ferric and ferrous. கீழ்கண்டவற்றில் எந்த நிலைகளில் இரும்பு தாவரங்களால் கிரகிக்கப்படுகிறது? Ferrous, கட்டுரா தனிமம், ferric மற்றும் ferrous இரண்டும். ferric என்பது சரியான பதில். Double fertilization is fusion of one male gamete with 2 polar nuclei, fusion of 2 male gametes with 1 egg, fusion of 2 male gametes of a pollen tube with 2 different eggs, syngamy and triple fusion. இரட்டை கருவுறுதல் என்பது ஒரு ஆண் இனச்செல் இரு துருவ உட்கருக்களுடன் இணைவது, இரு ஆண் இனச்செல்கள் ஓர் அண்டத்துடன் இணைவது, மகரந்த குழலின் இரு ஆண் இனச்செல்கள் இருவேறு அண்டங்களுடன் இணைவது. இங்கு சரியான பதில் உண்மையான கருவுறுதல், சிங்காமி மற்றும் மூவிணைவு. இந்த இரட்டை கருவுறுதல் என்பது ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் மட்டும் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பு பண்பாகும். அப்பொழுது சிங்காமி என்பது ஒரு ஆண் இனச்செல் முட்டையோடு இணைவது சிங்காமி என்று அழைக்கப்படும். இரண்டாவது ஆண் இனச்செல்
துருவ உட்கருவோடு செகண்டரி நியூக்ளியஸோடு இணைவது மூவினதல் என்று அழைக்கப்படும். இந்த இரண்டு கருவுறுதலும் சேர்ந்து இரட்டை கருவுறுதல் டபுள் ஃபெர்டிலைசேஷன் என்று அழைக்கப்படும். A new variety of rice was patented by a foreign company. Though such varieties have been present in India for a long time, this is related to A. Sarbadi Sonara, B. Lerma Roja, Co 667, D. Basmati. ஒரு புதிய அரிசி ரகம் அது நீண்ட காலம் இந்தியாவில் உள்ள போதும் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தால் காப்புரிமம் பெறப்பட்டது. அது சர்பதி சொனாரா, லெர்மா ரோஜா, இனி 667 பாசுமதி. பாசுமதி அரிசிக்கான காப்புரிமம் அவர்கள் பெற்றார்கள். ஆனால் இந்தியா அதை மீட்டுள்ளது. In India, the organization responsible for assessing the safety of introducing genetically modified organisms for public use is A. Council for Scientific and Industrial Research CSIR, Research Committee on Genetic Manipulation RCGM, Indian Council of Medical Research ICMR, Genetic Engineering Appraisal Committee GEAC. இந்தியாவில் மரபு மாற்றம் செய்யப்பட்ட உயிரினங்களின் பாதுகாப்பை மதிப்பீடு செய்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அறிமுகம் செய்ய பொறுப்பு வகிக்கும் நிறுவனம். அறிவியல் மற்றும் தொழில்சார் ஆய்வுக்கான குழுமம் CSIR, மரபு பொருள் கையாளுவதற்கான ஆராய்ச்சி குழு RCGM, இந்தியாவின் மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் ICMR, மரபு பொறியியல் மதிப்பீட்டு குழு GEAC. GEAC என்பது சரியான பதில். Which of the following is commonly used as a vector for introducing DNA fragment in human lymphocytes? TI lymphocytes, Z page retrovirus, PBR322. கீழ்கண்டவற்றுள் மனித லிம்போசைட் செல்லில் ஒரு DNA துண்டத்தை உட்செலுத்த பொதுவாக பயன்படுத்தப்படும் கடத்தி வெக்டார். Which one is the vector? TI plasmid, Z page retrovirus, PBR322. retrovirus என்பது சரியான பதில். Use of bioresource by multinational companies and organizations without authorization from the concerned country and its people is called biopiracy, biodegradation, bioinfringement and bioexploitation. Biopiracy is the correct answer. பன்னாட்டு நிறுவனங்கள் ஏனைய நாட்டின் உயிர் வளங்களையும் அதன் மக்களையும் தொடர்புடைய நாட்டின் அனுமதியின்றி பயன்படுத்துவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. உயிர்சார் திருட்டு, உயிரியலால் சிதைத்தல், உயிர்சார் அத்துமீறல், உயிர்சார் சுரண்டல். உயிர்சார் திருட்டு என்பது சரியான பதில். இந்தியாவினுடைய பாரம்பரிய மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வந்த வேம்பு, மஞ்சள் போன்ற பல்வேறு நாடுகளால் உரிமம் கோரப்பட்டது. ஆனால் பல பாரம்பரிய எடுத்துக்காட்டுகளால் பாரம்பரியமான சான்றுகளால் அது நம்முடையதாக பாதுகாக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. The correct order of steps in polymerase chain reaction PCR: annealing, extension and denaturation. B. Denaturation, extension, annealing. C. Extension, denaturation, annealing. D. Denaturation, annealing, extension. பாலிமரேஸ் சங்கிலி வினையில் PCR படிநிலைகளின் சரியான வரிசை என்பது பதனாற்றல், நீட்சியுறுதல், இயல்பு சிதைதல். இயல்பு சிதைதல், நீட்சியுறுதல், பதனாற்றல். நீட்சியுறுதல், இயல்பு சிதைதல், பதனாற்றல். சரியான பதில் இயல்பு சிதைதல், பதனாற்றல், நீட்சியுறுதல். The correct answer denaturation, annealing and extension. Select the correct match. சரியான பதிலை தேர்ந்தெடுத்து எழுதுக. F2 second generation into recessive parent dihybrid cross, TH Morgan transduction, ribozyme nucleic acid, GJ Mendel transformation. F2 into ஒடுகு பண்பு இருபண்பு கலப்பெற்றோர், TH Morgan நுண்ணெடை மாற்றம், ரைபோசைம் நியூக்ளிக் அமிலம், GJ Mendel இயல்பு மாற்றம். இங்கு சரியாக பொருத்தப்பட்டது ரைபோசைம் நியூக்ளிக் ஆசிட் என்பது சரியான பதில். நிச்சி it is the functional role played by the organism where it lives. நிச்சி functional role. வலப்பாங்கு என்பது உயிரினம் வாழும் இடத்தில் அதன் செயல்பாட்டு பாங்கு என்பது சரியான பதிலாகும். Which of the following is a secondary pollutant? Carbon dioxide, sulfur dioxide, carbon monoxide, O3 ozone. கீழ்கண்டவற்றுள் இரண்டாம் நிலை மாசு என்பது கார்பன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு and O3 ozone. Sulfur dioxide என்பது சரியான பதில். Natality refers to
பர்த் ரேட். நட்டாலிட்டி என்பது எதை குறிக்கும்? பிறப்பு விகிதத்தை குறிக்கும். சில கேள்விகள் இது போல நேரடியான கேள்விகளாக இருக்கும். இது மாதிரி கேள்விகளை விரைவாக பதிலளிக்கும் பொழுது உங்களுடைய நேரத்தை நீங்கள் சேவ் பண்ண முடியும், சேர்த்துக்கொள்ள. மற்ற கேள்விகளுக்கு வினாக்களை வழங்குவதற்கு எளிதாக இருக்கும். வேர்ல்ட் ஓசோன் டே இஸ் செலிப்ரேட்டட் இன் 16th September. இங்க பாத்தீங்கன்னா டைரக்டா 16th September கொடுத்திருக்காங்க. ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா ஜூலை 16th, அக்டோபர் 16 அது மாதிரி குழப்பம் பண்ணுவாங்க. பட் இதுல டைரக்டா நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். உலக ஓசோன் தினம் கொண்டாடப்படுவது 16th September, 16 செப்டம்பர். What type of ecological pyramid would be obtained with the following data? Secondary consumer 120 gram, primary consumer 60 gram, primary producer 10 gram. It is a inverted pyramid of biomass. கீழ்கண்ட தரவுகளிலிருந்து எவ்வகையான சூழ்நிலை கூம்பு பெறப்படும்? இரண்டாம் நிலை நுகர்வோர் 120 கிராம், முதல் நிலை நுகர்வோர் 60 கிராம், முதல் நிலை உற்பத்தியாளர் 10 கிராம். இது எவ்வகையான ஆற்றல் பிரமிடு? 1 ஆற்றல் கூம்பு, 2 நேரான எண்ணிக்கை கூம்பு, 3 உயிர்பொருள் தலைகீழ் கூம்பு, 4 உயிர்பொருள் நேரான கூம்பு. சரியான பதில் உயிர்பொருள் தலைகீழ் கூம்பு. இன்வெர்டட் பிரமிட் ஆஃப் பயோமாஸ். இன்வெர்டட் பிரமிட் ஆக்சுவலா இங்க உணவு சங்கிலி, உணவு வலை, ஈகாலஜில இதெல்லாம் ஞாபகம் வரணும். அந்த உணவு சங்கிலி பிரைமரி ப்ரொடியூசர், பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர். ஒரு நேரான கூம்பா இருந்தா கீழ்ப்பகுதியில் அதிகமான எண்ணிக்கையிலிருந்து மேல் நோக்கி செல்ல செல்ல குறையும். ஆனால் இங்கு தலைகீழ் கூம்புல மேல அதிகமாக இருந்து கீழ் நோக்கி வரும்போது குறைய ஆரம்பிக்கிறது. In stratosphere, which of the following element act as a catalyst in degradation of ozone and release of molecular oxygen? Chlorine is the correct answer. கீழ்கண்ட தனிமங்களில் ஸ்ட்ராட்டோஸ்பியரில் ஓசோன் சிதைப்பில் வினையூக்கியாக செயல்பட்டு மூலக்கூறு ஆக்சிஜன் வெளிப்பட காரணமாவது எது? குளோரின் என்பது சரியான பதில். Which of the following pass is wrongly matched? இங்கதான் நீங்க கவனிக்கணும். அது கரெக்ட்லி மேட்சடா, ராங்லி மேட்சடா? You just correctly observe this type of questions. ABO blood grouping, codominance, XO type of sex, Grasshopper determination, starch synthesis in P, multiple alleles, TH Morgan linkage. இங்க starch synthesis in P, multiple alleles. It is a wrongly matched. கீழ்கண்ட இணைகளில் தவறாக பொருத்தப்பட்டது எது? கடைசியா பார்க்கணும், தவறாக பொருத்தப்பட்டுள்ளதா அல்லது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏபிஓ இரத்த வகை இணை ஓங்குத்தன்மை, X0 வகை பால் நிர்ணயம் வெட்டுக்கிளி, பட்டாணியில் தரச உற்பத்தி பல்கூட்டு அல்லீல்கள், TH மார்கன் பிணைப்பு. பட்டாணியில் தரச உற்பத்தி பல்கூட்டு அல்லீல்கள் என்பது இங்கு சரியான பதில். Select the correct statement. Punnett square was developed by British scientists. Splizosomes take part in translation. Franklin Steele coined the term linkage. Transduction was discovered by S. Altman. Select the correct statement. Punnett square was developed by British scientists. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். புன்னட் சதுரம் என்பது பிரிட்டிஷ் அறிவியல் அறிஞரால் உருவாக்கப்பட்டது என்பது சரியான பதிலாகும். மற்றதெல்லாம் தவறாக இருக்கிறது. The experimental proof for semi-conservative replication of DNA was first shown in bacterium. பகுதி பாதுகாக்கப்பட்ட DNA நகலாக்கத்தின் ஆய்வு சான்று முதலில் அறியப்பட்டது பாக்டீரியங்களில் அறியப்பட்டுள்ளது. Select the correct match. சரியானதை பொருத்துக. Alfred Herzey and Martha Chase, TME. Matthew Michelson and F. Cell, Pisum sativum. Alex Jeffries and Streptococcus pneumoniae. Francis Jacob and Jacques Monod, Lacopron is the correct match. சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்கவும். Alfred Herzey Chase, Martha Chase, TME. Matthew Michelson and Stale, Pisum sativum. Alex Jeffries, Streptococcus pneumoniae. Francis Jacob and Jacob Monod, Lacopron is the correct matching. Offsets are produced by mitotic divisions, parthenocarpy, meiotic divisions, parthenogenesis. ஆப்செட்டுகள் இதனால் தோன்றுகிறது. குன்றா பகுப்புகள் மூலம் தோன்றுகிறது. கருவுரா கனியாதல், குண்டல் பகுப்புகள், கருவுரா இனத்தோற்றம். இங்கு கரெக்ட் ஆன்சர் மைட்டாட்டிக் டிவிஷன், குன்றா பகுப்புகள். கருவுரா கனி என்பது ஒரு கருவுறாமலேயே கனி உருவானால் அது கருவுரா கனி என்று அழைக்கப்படும்.
Parthenocarpy. It is otherwise known as Parthenocarpy. Which one of the following flowers only once in its lifetime? Jackfruit, mango, bamboo species, papaya. Bamboo species is the correct answer. கீழ்கண்டவற்றில் தனது வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும் மலர்வது எது? பலா, மா, மூங்கில் சிற்றினம், பப்பாளி. மூங்கில் சிற்றினம், bamboo is the correct answer. இங்கு தாவரங்களை பல்வேறு வகையில பிரிப்பாங்க. ஓராண்டு தாவரங்கள், ஈராண்டு தாவரங்கள், பல்லாண்டு தாவரங்கள். அந்த பல்லாண்டு தாவரங்கள்ல மோனோகார்பிக் பெரனியல், பல்லாண்டு வாழ்ந்து தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை மட்டுமே கனியை கொடுத்தால் இட் இஸ் ஏ மோனோகார்பிக் பெரனியல் என்று அழைக்கப்படும். அல்லது ஒவ்வொரு ஆண்டும் தாவரம் வளர்ச்சி அடைந்து ஒவ்வொரு ஆண்டும் பூத்து கனி தந்து கொண்டே இருக்கக்கூடிய தாவரங்கள் பாலிகார்பிக் பெரனியல் என்று அழைக்கப்படும். இங்கு பேம்பு என்பது பல ஆண்டுகள் உயிர் வாழும், ஆனால் ஒரே ஒரு முறை மட்டுமே பூக்களை கொடுக்கக்கூடிய. It lives many years but gives only once in the lifetime flowering. Which of the following has proved helpful in preserving pollen as a fossils? Cellulosic intine, oil content, pollen kit, sporopollen. Sporopollen is the correct answer. கீழ்கண்டவற்றுள் மகரந்த தூள்களை தொல் படிவமாக பேணுவதில் உதவி புரியும் என்பதை நிரூபித்தது இது. ஸ்போரோபொலினின். Second is xylem and phloem in dicot stems are produced by vascular cambium, phloem, apical meristem, axillary meristem. Vascular cambium is the correct answer. Cambium என்பது இரண்டாம் இருவித்திலை தாவரங்கள் மட்டுமே உள்ளது. It present only in the dicot plants. இருவித்திலை தாவர தண்டில் இரண்டாம் நிலை xylem மற்றும் phloemத்தை உருவாக்குவது vascular ஆக்குத்திசு ஆகும். Plants having little or no secondary growth are deciduous angiosperms, conifers, grasses, cycads. Grasses is the correct answer. இரண்டாம் நிலை வளர்ச்சியை சிறிய அளவிலோ அல்லது முற்றிலுமோ இல்லாமலோ உள்ள தாவரங்கள், இலையுதிர் பூக்கும் தாவரங்கள், கோனிஃபர்கள், புற்கள், சைக்கட்கள். புற்கள் என்பது ஒருவித்திலை தாவரங்களில் வருகிறது. இந்த ஒருவித்திலை தாவரங்களுடைய பண்புகளை பொறுத்தவரையில் இங்கு இரண்டாம் நிலை வளர்ச்சி கிடையாது, ஏனெனில் இங்கு கேம்பியம் திசு இல்லை. Sweet potato is modified. Adventitious roots. B. Taproot. C. Stem. D. Rhizome. Adventitious root. It is a modification of adventitious roots. சர்க்கரை வள்ளி கிழங்கில் மாற்றுருவாக இருப்பது வேற்றிட வேராகும். Pneumatophores occurs in free-floating hydrophytes, carnivorous plants, halophytes, submerged hydrophytes. Halophytes is the correct answer. சுவாச வேர்கள் காணப்படுவது தனித்து மிதக்கும் நீர் தாவரங்கள், பூச்சி உண்ணும் தாவரங்கள், சதுப்பு நில தாவரங்கள், மூழ்கிய நிலை நீர்நிலை தாவரங்கள். சதுப்பு நில தாவரங்கள் என்பது சரியான பதில். இங்குதான் சுவாச வேர்கள் காணப்படுகிறது. சதுப்பு நில காடுகள், இவற்றை அலையாத்தி காடுகள் என்று கூட அழைப்பார்கள். அதாவது நீரும் சேரும் சகதியும் சார்ந்த பகுதியிலே வாழக்கூடிய தாவரங்கள் எல்லாம் சதுப்பு நில தாவரங்கள். இந்த தாவரங்கள் அவிசென்னியா, ரைசோபோரா போன்ற தாவரங்கள் சதுப்பு நில தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். இங்கு சுவாசிக்கும் வேர்கள் நியூமட்டோபோஸ்கள் காணப்படுகிறது. ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் ஆர் பிரசன்ட். இங்கு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃப்ரூட்டிங், இங்கு விவிபாரி டைப் ஆஃப் ஜெர்மினேஷன், விதை முளைத்தலில் விதைக்குள்ளாரே முளைக்கக்கூடிய ஒரு புதிய தன்மை விவிபாரி டைப் ஆஃப் ஜெர்மினேஷன் இங்கு காணப்படுகிறது. காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் அக்கர் பெரிசைக்கிள், கார்டெக்ஸ், எபிடெர்மிஸ், எண்டோடெர்மிஸ். காஸ்பேரியன் பட்டைகள் காணப்படுவது பெரிசைக்கிள், புரணி, புறத்தோல், அகத்தோல். அகத்தோலில் காணப்படுகிறது. எண்டோடெர்மிஸ்ல காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் தேர். Which of the following statement is correct? Selaginella is a heterosporous while Salvinia is homosporous. Horsetail are gymnosperms. Ovules are not enclosed by ovary wall in gymnosperms. Stems are usually unbranched in both Cycas and Cedrus. Which of the following statement is correct? சரியான பதில் எது? Selaginella heterosporous while Salvinia is heterosporous தான், ஆனா அங்க homosporous கொடுத்துறாங்க. Horsetails it is a equisetum, it is a pteridophyte, ஆனா பட் இங்க gymnosperm கொடுத்திருக்காங்க. Ovules are not enclosed by ovary wall in gymnosperm is the correct answer. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? Selaginella இரு சிதல வகையும், சால்வினியா ஒரு சிதல வகையும். அதாவது ஹோமோஸ்போரஸ், ஹெட்ரோஸ்போரஸ். Selaginella இரு ஹெட்ரோஸ்போரஸ் டைப், சால்வினியாவும் ஹெட்ரோஸ்போரஸ் டைப் தான், ஆனா இங்க ஹோமோஸ்போரஸ் கொடுத்திருக்காங்க. குதிரைவால் பரணிகள் என்பவை டெரிடோபைட்டுகள் தான், ஆனா இங்கு ஜிம்னோஸ்பெர்ம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஜிம்னோஸ்பெர்ம் சூலக சுவரினால் சூழப்படவில்லை, திறந்த விதை தாவரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் சரியான பதில்.
சைக்கஸ் மற்றும் சென்ட்ரஸ் ஆகிய இரண்டிலும் தண்டுகள் பொதுவாக கிளைத்திருப்பதில்லை. இங்கு கிளைகள் இருக்கும். செலக்ட் த ராங் ஸ்டேட்மெண்ட். முன்னாடி கொஸ்டின் பாத்தீங்கன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டாங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ராங் ஸ்டேட்மெண்ட். மஷ்ரூம்ஸ் belong to basidiomycetes. Pseudopodia are locomotory and feeding structures in sporozoans. Cell wall is present in members of fungi and plantae. Mitochondria are the powerhouse of the cell in all kingdom except Monera. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கும். பொய்க்குடை காளான்கள் பெசிடியோமைசிஸ் வகுப்பை சார்ந்தவை. ஸ்போரோசோவாக்களில் பொய்க்கால்கள் இடம்பெயரும் மற்றும் உணவூட்ட அமைப்புகளாக உள்ளன. பொய்க்கால்கள் என்பது ஸ்போரோசோவாக்களில் இடம்பெயரும் மற்றும் உணவூட்ட அமைப்புகளாக உள்ளன. பூஞ்சைகள் மற்றும் பிளான்டே ஆகியவற்றின் செல் சுவர் உள்ளது. மொனிரா தவிர்த்து மற்ற பேரரசுகளில் மைட்டோகாண்ட்ரியல் செல்லின் ஆற்றல் மையங்களாக உள்ளன. Match the items given in column 1 with those in the column 2 and select the correct option given below. Herbarium. Herbarium, it is the option 3 பாருங்க, is a place where dried and preserved plant specimens mounted on the sheets are kept. Key. It is a booklet containing a list of characters. They are alternates which are helpful in the identification of various taxa. Museum. It is a place having a collection of preserved plants and animals. Catalog. A list that enumerates methodically all the species found in the area with brief description aiding identification. கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து தொகுதி 1 மற்றும் 2 பொருத்துக. உலர் தாவர தொகுப்பு ஹெர்பேரியம். ஹெர்பேரியம் என்பது உலர்த்தி அழுத்தப்பட்ட தாவர மாதிரிகள் தாளில் ஒட்டப்பட்டு வைக்கப்பட்ட இடம். திறவுகோல் கீ. பல்வேறு டாக்சான்களை கண்டறிய உதவும் பண்புகளையும் அவற்றின் மாற்றுக்களையும் பட்டியலிடப்பட்ட ஒரு சிறு புத்தகம். அருங்காட்சியகம். பதப்படுத்தப்பட்ட தாவர மற்றும் விலங்கு தொகுப்புகள் கொண்ட இடம். அட்டவணை. ஓரிடத்தில் காணப்படும் அனைத்து சிற்றினங்களின் சுருக்கமான விவரிப்புடன் கூடிய வரிசை கிரமமான கண்டறிதலுக்கு உட்பட்டி. After karyogamy followed by meiosis, spores are produced exogenously in agaricus. ஸ்போர்கள் காரியோகாமி தொடர்ந்து ஒடுக்கர் பிரிவு வெளிப்புறமாக தோன்றுவது எது? அதாவது மியாசிஸ்க்கு பிறகு குன்றல் பகுப்பு அல்லது ஒடுக்கர் பிரிவு என்று சொல்வார். அகாரிகஸில் தோன்றுகிறது. Winged pollen grains are present in cycas, mango, mustard, pinus. Pinus is the correct answer. சிறகுடைய மகரந்த துகள்கள் காணப்படுவது சைக்கஸ், மா, கடுகு. பைனஸ் என்ற ஜிம்னோஸ்பெர்ம் தாவரத்தில் சிறகுடைய மகரந்த தாள்கள் காணப்படும். இது காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெற பயன்படுகிறது. It is useful to the Anemophilus type of pollination. Which one is wrongly matched? Biflagellate juice spores, brown algae. Gemmacups, Mercantia. Uniflagellate gametes, Polysiphonia. Unicellular organism, Chlorella. இங்கு மீண்டும் read the questions. Which one is the wrongly matched? தவறாக பொருந்தியுள்ளது. Wrongly matched uniflagellate gametes in Polysiphonia. இது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. ஒரு கசையடை ஜூஸ்போர், பழுப்பு நிற பாசிகள், பியோஃபைட்ஸ், ஜெம்மாக்கப்புகள், மர்கான்ஷியா பிரையோஃபைட்ஸ், ஒற்றை கசையடை கேமெட்டுகள், பாலிசைபோனியா, ஒரு செல் உயிரி, குளோரெல்லா. ஒற்றை கசையடை கேமெட் பாலிசைபோனியா என்பது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. The two functional groups characteristic of sugars are carbonyl and hydroxyl. சர்க்கரைகளின் இரு சிறப்பான வினை தொகுதிகள் கார்பனைல் மற்றும் ஹைட்ராக்சைல் ஆகும். Which of the following is not product of light reaction of photosynthesis? NADH, nicotinamide, adenine dinucleotide. கீழ்கண்டவற்றுள் ஒளிச்சேர்க்கையின் ஒளிவினையின் வினைபொருள் அல்லாதது. NADH என்பது சரியான பதிலாகும். Which among the following is not a prokaryote? Mycobacterium, Nostoc, Saccharomyces, Oscillatoria. Mycobacterium பாக்டீரியா வகை சார்ந்தது. நாஸ்டாக் என்பது நீலப்பசுபாசி சார்ந்தது. ஆசிலட்டோரியாவும் நீலப்பசுபாசி சார்ந்தது. இங்க சக்காரோமைசிஸ் செர்விசி என்ற ஈஸ்ட் என்ற பூஞ்சையானது யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். மற்ற 3 புரோகாரியாட்டுகள். கீழ்கண்டவற்றுள் புரோகாரியாட்டிக் அல்லாதது இது. சக்காரோமைசிஸ் செர்விசியே என்ற ஈஸ்ட் ஆனது யூகேரியாட்டிக் ஆர்கானிசம் ஆகும். Stomatal movement is not affected by light, O2 concentration, temperature, carbon dioxide concentration. O2 is the correct answer. இலைத்துளை இயக்கம் இதனால்
பாதிக்கப்படுவதில்லை. ஒளி, ஆக்சிஜன் செறிவு, வெப்பநிலை, கார்பன் டை ஆக்சைடு செறிவு. ஆக்சிஜன் செறிவு என்பது ஆக்சிஜன் செறிவால் இலைத்துளை இயக்கம் பாதிக்கப்படாது. ஒளி இருந்தால்தான் ஒளிச்சேர்க்கை இலைத்துளை இயக்கம் சரியாக இருக்கும், நீராவி போக்கு நடைபெறும். அப்போ ஒளி இல்லை என்றால் நீராவி போக்கு நடைபெறாது. காரணம் என்னன்னா இலைத்துளை மூடிக்கொள்ளும். வெப்பநிலையும் அதை பொறுத்துதான். இவ்வாறு ஆக்சிஜன் செறிவு என்பது இலைத்துளை இயக்கத்தை பாதிப்படைய செய்வதில்லை. The Golgi complex participate in formation of secretory vesicles, respiration bacteria, fatty acid breakdown, activation of amino acids. கோல்கி உறுப்புகள் இவற்றில் பங்கேற்கின்றன. சுரப்பு பைகள் தோன்றுவதில் கோல்கி உறுப்புகள் பங்கேற்கின்றன. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைரக்டான ஈஸியான கேள்விகள். Which of the following is a true for nucleolus? It is a membrane bounded structure. It takes part in the spindle formation. Larger nucleoli are present in dividing cells. It's a site for active ribosomal RNA synthesis. It is a site for active ribosomal RNA synthesis. கீழ்கண்டவற்றுள் உட்கரு மணி குறித்த எது சரியானது? அது ஒரு சவ்வு சூழ்ந்த அமைப்பு. ஸ்பிண்டில் இழை தோன்றுவதில் பங்கு வகிக்கின்றன. பகுப்பு நடைபெறும் செல்களில் உட்கரு மணிகள் காணப்படுகின்றன. ரைபோசோம் தயாரிப்பில் RNA தயாரிப்பின் தளமாக இருக்கிறது. The stage during which separation of paired homologous chromosome begins. இங்கு டிப்ளோட்டின், டயாகைனசிஸ், பாக்கெட்டின், ஜைகோட்டின். டிப்ளோட்டின் is the correct answer. இப்போ செல் டிவிஷன்ல மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் இருக்கும். மியாசிஸ் is the longest division. It is called as reduction division. Prophase is the very longest division. It contains 5 stages. லெப்டோட்டின், ஜைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின், டயாகைனசிஸ். 5 நிலைகள் காணப்படும். இதுல இருக்கக்கூடிய இந்த லெப்டோட்டின், ஜைகோட்டின், பாக்கெட்டின், டிப்ளோட்டின் 4வது நிலையில தான் இந்த நிகழ்வு நடைபெறும். ஜோடி சேர்ந்த ஒத்த குரோமோசோம்கள் பிரிய ஆரம்பிக்கும் நிலை, 2 பிரிய ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜ் டிப்ளோட்டின் நிலையாகும். Stomata in grass leaves are kidney shaped, rectangular, dumbbell shaped, barrel shaped. புற்களில் இலைத்துளைகள் இவ்வாறு இருக்கும். சிறுநீரக வடிவமானது, சதுரமானது, உடுக்கை வடிவமானது, பீப்பாய் வடிவமானது. புற்களில் உடுக்கை வடிவ இலைத்துளைகள் காணப்படும். டம்பிள் ஷேப்டு stomatas are present in the grasses. monocotsல grassesல டம்பிள் ஷேப்டு இலைத்துளைகள் காணப்படும். ஸ்டொமேட்டா இலைத்துளை வடிவமான டம்பிள் ஷேப்ல இருக்கும். இந்த கேள்விகளை பொறுத்தவரை சில கேள்விகள் மிக நேரடியான கேள்விகளாக இருக்கும். டைரக்ட் கொஸ்டின்ஸ். சம் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். நீட்ல ரொம்ப எளிமையான பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்னி பார்ட் தான். டைரக்டா இருக்கிற கொஸ்டின் ஆன்சரை குயிக்கா பண்ணணும். பட் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது, தவறாக பொருத்தப்பட்டுள்ளது என்பதை சரியாக கவனித்து இந்த கேள்வித்தாளை அணுகும்போது மிக விரைவாக உங்களால் பதிலளித்து முழு மதிப்பெண்களை பெறுவதற்கு ஏதுவான ஒரு பகுதி எதுனா தவறியல் பகுதி தான். யூ கான்சன்ட்ரேட் ஆன் பாட்னி இஸ் த ஃபர்ஸ்ட் டு கெட் மோர் மார்க்ஸ், ஸ்கோர் மார்க்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தாவரவியலை பற்றி நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். பயாலஜி பற்றி மோர் அண்ட் மோர் யூ கெட் ஐடியாஸ் அண்ட் நாலேஜ். இந்த வீடியோ பார்ப்பதனால் நன்றி, வணக்கம்.